இந்த அயன்டோம் சிஸ்டங்கள் உண்மையிலே செயல்படுகிற விதத்தை விட அதை பற்றி ஊடகங்கள் வழியாக இஸ்ரேல் கொடுத்த பில்டப்புகள் தான் அதிகம். அதுதான் உண்மையும் கூட. என்னன்னா எங்களோட நாட்டை சுற்றி அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு பில்டப்பாக கொடுத்து வச்சுருந்தாங்க. இந்த அரபு நாட்டுக்கு கிறுக்கைங்களும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளாக. அவங்க எளிமையா பசி சாப்பிட்டா தூக்கம் அவ்வளோதானே. அதை தாண்டி இன்றைக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா, எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதா அல்லது எங்களோடு சண்டைக்கு வருவதா என்கிற சாய்ஸ் அமெரிக்காட்ட நாங்கள் விட்டுடுறோம், நாங்கள் அந்த சாய்ஸை எடுக்கலைங்கிறாரு. நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம், உங்களோட வாங்க பேசுவோன்னு நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம், வாங்க சண்டைக்குன்னு நாங்களும் முடிவெடுக்க மாட்டோம். இந்த ரெண்டையுமே உங்ககிட்ட தர்றோம். பேசுகிறதா சண்டைக்கு வர்றதாங்கிறத நீங்கள் முடிவெடுக்கணும். பேசுகிறதா இருந்தால் இஸ்ரேல் முதல்ல வார நிறுத்தணும், அதுக்கு கடைசி அடியை நாங்கள் அடிப்போம், அடித்ததுக்கு பிறகு பேச்சுவார்த்தை மேசைக்கு வர்றோம், அதை விட்டு போட்டு யுத்தத்துக்கு வந்தீங்கன்னா நாங்கள் ரெடியாக இருக்கிறோம்னு சொல்லி கேஷுவலாக இன்றைக்கி என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால் அசால்ட்டு பதில் ஒன்று இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சண்டையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதே நேரம் காசாவில் என்ன நடக்கிறது என்கிற செய்திகளையும் ஒவ்வொரு நாளும் இரவு காசா வீடியோவில் தனியாக நம்ம பார்த்து வர்றதை நீங்கள் அறிவிங்க. அதே நேரம் ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய மற்ற சேனலில் இன்றைய தினம் இதுவரைக்கும் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் என்கிற தனியான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காத சகோதரர்கள் அதை பார்த்து விடுங்கள். அதை தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்க பார்க்கிற நேரத்தில் இன்னும் பல செய்திகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு மேலதிகமாக பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களை கொல்லுவோம் என்று மிரட்டி கொண்டிருக்கிறது இஸ்ரேல். அவரை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு தெரியும், அதை மீறி நீங்க ஏதாவது பண்ணினீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்ங்கிறதையும் புரிஞ்சுக்கிறீங்க, இதுவரைக்கும் என்ன நடந்திருக்குங்கிறதும் உங்களுக்கு தெரியும் என்கிற செய்திகளை தொடர்ந்து ஈரான் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய நாளில் இஸ்ஃபஹான்ல இருக்கக்கூடிய 2 அணு நிலையங்கள் மீது மீண்டும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. காலையில் நம்முடைய அந்த வீடியோவில் சொன்னோம். பிறகு 2 தாக்குதல்களை அவங்க இஸ்ஃபஹான் பகுதிகளில் மேலதிகமாக நடத்தி இருக்கிறார். அதே நேரம் ஈரானுடைய சுகாதார அமைச்சு ஹெல்த் மினிஸ்ட்ரி இன்றைக்கு இறப்பு எண்ணிக்கை மற்றும் காயமடைந்தவர்களுடைய முழு எண்ணிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் ஈரானுக்குள்ள 430 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய பயங்கரவாத தாக்குதல்களால். அதே நேரத்தில் 3500க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது ஈரானுடைய சுகாதார அமைச்சகத்தினால். இந்த 8 நாட்களுக்குள்ள 3500 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க, 430 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்பாவிகள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைய நாளில் கராஜ் என்கிற ஈரானுடைய நகரத்தில் நாச காரியத்தில் ஈடுபடுவதற்கு காத்துக் கொண்டிருந்த இஸ்ரேலுடைய மொசாது அமைப்பை சேர்ந்த 2 நபர்களையும் அவர்களிடமிருந்த ஆயுதங்கள் ட்ரோன்களையும் கைது செய்திருப்பதாக ஈரானுடைய IRGC அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் புஷர் காவல் பிரிவு, ஈரானுடைய புஷர் பகுதிகளில் இருக்கக்கூடிய போலீஸ் பிரிவு மாகாணத்துக்குள்ள ஜியோனிஸ்டுகளுக்கு ஆதரவாக மொசாதுக்கு ஆதரவாக செயல்பட்ட 9 பேரை இன்றைக்கு கைது செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திலையும் 2 பேர் 3 பேர் 10 பேர் தட்டி தூக்கிக்கிட்டே இவ்வளவு பெரிய யுத்தத்துக்கு மத்தியில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிற மொசாதுடைய அடியாட்களை கைது செய்து கொண்டே வருகிறது ஈரானுடைய காவல்துறை என்கிற செய்திகளுக்கு மத்தியில் ஈரானுடைய மெஹர் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திகளில் ஈரானுடைய கும் நகரத்தில் மாத்திரம் 22 பேர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மொசாதுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய சேனல் 20 இன்றைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, தொடர்ந்து ஈரான் நடத்தக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்கள், அதில் சூப்பர்சோனிக் ஹைப்பர்சோனிக் ஆகிய 2 தரத்திலான இந்த மிசைல்களை தடுப்பதில் இஸ்ரேலுடைய அயன்டோம் உள்ளிட்ட அனைத்து தரப்புகளும் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்குள்ள அயன்டோம் வைத்திருக்கிறாங்க, அது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அடுத்ததாக வேற ஏரோ சிஸ்டம் ஒன்று வச்சிருக்கிறாங்க, அது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஸ்விங் சிஸ்டம் ஒன்று தனியாக ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய THAAD என்கிற ஒரு சிஸ்டத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி 4 சிஸ்டங்களும் படுதோல்வி அடைந்திருக்கிறது. அதை தாண்டி நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த அயன்டோம் சிஸ்டங்கள் உண்மையிலே செயல்படுகிற விதத்தை விட அதை பற்றி ஊடகங்கள் வழியாக இஸ்ரேல் கொடுத்த பில்டப்புகள் தான் அதிகம். அதுதான் உண்மையும் கூட.
என்னன்னா எங்களோட நாட்டை சுற்றி அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு பில்டப்பாக கொடுத்து வச்சுருந்தாங்க. இந்த அரபு நாட்டுக்கு கிறுக்கைங்களும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளாக. அவங்க எலும்பினா பசி, சாப்பிட்டா தூக்கம், அவ்வளோதானே. எலும்பிட்டாங்கன்னா பசி வந்துடும், திரும்ப சாப்பிடுவாங்க, சாப்பிட்டாங்கன்னா தூக்கம் வந்துடும். இந்த மாதிரி குரூப்புக்கு இவன் சொல்கிற மீடியாவில் பார்க்குறது அயன் டோம் வச்சிருக்கானா, ஏரோ சிஸ்டம் வச்சிருக்கானா, தேர்ட் வச்சிருக்கானா, பலஸ்டைன் போராளிகளோட தாக்கு பிடிக்க முடியலை. இப்போ ஈரான் இடத்துல வாங்கி கட்டுறதை பார்த்துட்டு ஈரான் அடிக்கிறான்ல, இவ்வளவு அடிக்க முடியுமா? அப்போ அயன்டோம் எல்லாம் புஷ்வானமா அப்படின்னு சொல்லி இப்போதான் இந்த அரபு நாட்டு மூளைகளுக்கு உரைச்சிக்கிட்டு இருக்குங்கிறதும் நம்ம தெரிந்து கொள்ள முடியுது. CNN வெளிப்படையாகவே அந்த செய்திகளை போட்டிருக்கிறாங்க நேற்றைய தினம். என்னன்னா அயன்டோம்ங்கிறது ஒரு வெத்து வேட்டு, அது மேலே பில்டப் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ஊடக பில்டப்பால் தான் இவ்வளவு நடந்தது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. இதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கிறான்னு கேட்டால், எங்கோ இருந்து யூரோப் நாடுகிட்ட கேட்டு பராக் என்கிற வகையான இடைமறிப்பு ஏவுகணை சிஸ்டம் ஒன்று இன்னைக்கு மாட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க, செட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இஸ்ரேலுக்குள்ள. ஈரானுடைய ட்ரோன்களை இது இடைமறிக்கும் என்று நம்பப்படுகிறது. ஈரானுடைய பாலிஸ்டிக்கை இடைமறிக்காது, ட்ரோன் வருகிறது இல்லையா, ஷஹீத் வகை, அந்த வகை, இந்த வகைன்னு நிறைய ட்ரோன் அடிக்கிறாங்க. அந்த ட்ரோன்களை இடைமறிப்பதற்கு இந்த பராக் என்கிற வகையான ஏரோ சிஸ்டம் பயன்படுத்தப்படும் என்று சொல்லி இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இஸ்ரேலுக்குள்ள இப்படியான ஒரு சிஸ்டத்தை தற்போது பேட்டரிகள் மாட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஏண்டா நாளையுமே நாசப்படுத்தி தான் இப்போ 5ஆவதுக்குள்ள வந்திருக்கிறாங்கிறது தெரியுது. அதை தாண்டி இன்றைக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதா அல்லது எங்களோடு சண்டைக்கு வருவதா என்கிற சாய்ஸ் அமெரிக்காட்ட நாங்கள் விட்டுடுறோம், நாங்கள் அந்த சாய்ஸை எடுக்கலைங்கிறாரு. நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம், உங்களோட வாங்க பேசுவோம்னு நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம், வாங்க சண்டைக்குன்னு நாங்களும் முடிவெடுக்க மாட்டோம். இந்த ரெண்டையுமே உங்ககிட்ட தர்றோம். பேசுறதா சண்டைக்கு வர்றதாங்கிறத நீங்கள் முடிவெடுக்கணும். பேசுறதா இருந்தால் இஸ்ரேல் முதல்ல வார நிறுத்தணும், அதுக்கு கடைசி அடியை நாங்கள் அடிப்போம், அடித்ததுக்கு பிறகு பேச்சுவார்த்தை மேசைக்கு வர்றோம், அதை விட்டு யுத்தத்துக்கு வந்தீங்கன்னா நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் சொல்லி கேஷுவலாக இன்னைக்கு என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால் அசால்ட் பதில் ஒன்று இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. அதை தாண்டி இன்னைக்கு CBS நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் சில செய்திகளை சொல்கிறாங்க. என்னன்னா, ஈரானை அடுத்து வழிநடத்துவது என்கிற ரகசிய பேச்சுக்கள் எல்லாம் நடக்குது. ரகசிய பேச்சு ஒன்றும் அங்கே நடக்காது. ஈரானுடைய ஆன்மீக தலைவராக, உச்ச சுப்ரீம் லீடராக இவர் இருப்பார், ஆயத்துல்லா அலி காமனி. இதுக்கு முன்னுக்கு கொமைனி இருந்தார், இப்போ ஆயத்துல்லா அலி காமனி இருக்கிறாரு. அதுக்கு கீழே யார் இருப்பாங்கன்னு கேட்டால் ஜனாதிபதி இருப்பார், அதற்கு அடுத்த மட்டத்தில் சுப்ரீம் கோர்ட் இருக்கும், அதுக்கு பிறகு பாராளுமன்றம் இருக்கும். இதுதான் அவங்களோட சிஸ்டம். இதில் யார் இல்லாமல், ஜனாதிபதி இல்லாமல் போனார்னு சொன்னால் உடனடியாக தேர்தல் வைப்பாங்க. இப்ராஹிம் ரைசி இல்லாமல் போனார், தேர்தல் வச்சாங்க. தேர்தலினூடாக மசூத் பெசக்ஷியன் வந்திருக்கிறாரு. இவர் மரணிச்சிட்டாருன்னு சொல்லி சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அதுக்குள்ளேயும் ஒரு தேர்வு இருக்கிறது. இப்போ பாப்பரசர் தேர்வு செய்யப்படுறாரா இல்லையா, அது மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. தனியாக நம்ம ஒரு வீடியோவில் புரிய வைப்பேன் எப்படி அதை தேர்வு செய்கிறாங்கன்னு. அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஷியா மத குருக்கள் எல்லோருமே சேர்ந்து, பல பேர் சேர்ந்து அடுத்த ஒரு ஆன்மீக தலைவரை அவங்க தேர்ந்தெடுத்துக் கொள்வாங்க. பாராளுமன்றம் எல்லாம் எலெக்ஷனில் தேர்வு செய்யப்படக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதிகளை இங்கே தேர்வாகக்கூடிய ஒன்றோ ஆயத்துல்லா அலி காமனி அல்லது அவர் கொல்லப்பட்டார்னா அடுத்து யார் வர போறாரோ அவங்க தேர்வு செய்வாங்க. இதுதான் அந்த சிஸ்டம். இதுக்கு ரகசிய பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் பில்டப் கொடுத்து பார்க்கறது, ஈரான் தட்டுமாறு தெரியுமா, ரகசிய பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செய்திகளை பரப்பி கொண்டிருக்காங்க. CBS இன்றைக்கு இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் அதில் ஒரு செய்தி என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், ஈரானுடைய ஆன்மீக தலைவர் மீது சிக்னலை பயன்படுத்தி சில தாக்குதல்களை நடத்தலாம் என்று ஈரான் ஊகித்திருக்கிறது. அதாவது ஏதாவது ஒரு லேசர் அட்டாக்குகள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெறுமனே குண்டு தாக்குதல் மட்டுமல்லாமல் லேசர் அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஈரான் முடிவெடுத்திருக்கிற காரணத்தினால அவர் உச்சகட்ட பாதுகாப்பான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்குது. அது என்ன தாக்குதல் நடத்தப்படும்ங்கிறத அவன் ஊகித்து தான் இருப்பான், இல்லாமல் இருக்க மாட்டான். அவருக்கு ஆல்ரெடி உச்சகட்ட பாதுகாப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர் பகிரங்கமாக டிவிகளையும் பேசக்கூடிய காட்சிகள் ட்வீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த காட்சிகளும் நடக்காமல் இல்லை. இந்த செயல்பாடுகளுக்கு மத்தியில் ஈரான் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் எங்களுடைய நட்பு நாடுகள் எங்களோடு கரம் கோர்த்து இருக்கிறார்கள். குறிப்பாக ரஷ்யா, சீனா எங்களோடு இருக்கிறது. மேலதிகமாக எங்களோடு துருக்கியும் பாகிஸ்தானும் இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். எங்களுடைய நட்பு நாடுகள் எங்களோடு தான் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் பாகிஸ்தான் ஒரு மேட்ரு கிடையாது. பாகிஸ்தான் சர்வதேச அரங்கில் நாங்கள் குரல் எழுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த அர்துகானை தான் நம்ப முடியாது. ஏன்னு கேட்டால் ஆல்ரெடி இந்த சிரியாவினுடைய பிரச்சனைக்கு பின்னணியாக அமெரிக்காவோட அவர் தான் இருந்தாருங்கிறதுனால என்ன நிலைமைங்கிறது அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்குது. ஆனால் தெளிவாக ஈரான்
ஈரான் என்ன சொல்றாங்கன்னா அர்துகான் எங்களுக்கு உதவியாக இருப்பார் என்று சொல்றாங்க. எனவே அவங்க சொல்றதை தான் நம்ம சொல்ல முடியும், அவங்களுக்கு தானே தெரியும். அதனால அந்த விஷயத்தில் அவங்க சொல்றதா சொல்ல முடியும். வெளிப்படையாக பார்த்தோம்னா அர்துகான் நடந்து கொள்கிற முறைகள் எல்லாம் ரொம்ப ஒரு ராங் சைடாகவே தெரிவதையும் நம்ம உணர்ந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் ஃபாக்ஸ் நியூஸ் ஏஜென்சி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, போர்டோ அணுசக்தி மையத்தை அழிப்பதற்கு கமாண்டோக்களை அனுப்புவதற்கு இஸ்ரேல் திட்டமிடுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த போர்டோ அணுசக்தி நிலையம் சம்பந்தமாக நம்ம தனியான ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். ஈரானுடைய அணு நிலையங்களை அழிக்க முடியுமா என்கிற தலைப்பில் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் விரிவாக உங்களுக்கு தெரியும். ஈரானுடைய போர்டோ அணுசக்தி நிலையத்தில் தான் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஐஆர்ஜிசியினுடைய அறிக்கை பிரகாரம் அதையும் நாங்கள் வேற இடத்துக்கு சேஃப்டியாக மாற்றிட்டோம் என்று சொல்லி சொல்றாங்க. ஆனாலும் போர்டோக்குள்ள இருக்குது என்று சொல்லி அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் நம்புகிறது. இப்படி நம்புகிற நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த போர்டோ அணு நிலையத்தின் மீது இஸ்ரேலே தாக்குதல் நடத்துவதற்கு யோசிக்கிறதுங்கிறாங்க. ஆனால் இன்னத்தை யோசிச்சாலும் அவங்களால தாக்குதல் நடத்த முடியாது. காரணம் என்னன்னா, போர்டோ அணுசக்தி நிலையத்தில் 80 மீட்டர் ஆழத்தில் அந்த யுரேனியம் செறிவூட்டப்பட்டது வைக்கப்பட்டிருக்கிறது. 80 மீட்டருங்கிறது 280 அடி ஆழத்தில் வச்சிருக்கிறாங்க. இஸ்ரேலிடத்தில் இந்த அளவுக்கு சென்று தாக்கக்கூடிய பங்கர் பஸ்டர் பாம் எதுவுமே கிடையாது. இப்படி தாக்குதல் நடத்துவதற்கு இருக்கக்கூடிய ஒரே பாம் அமெரிக்காவிடத்தில் இருக்குது. அவர்களுடைய அதிவேக விமானத்தினூடாகத்தான் அந்த தாக்குதலை நடத்தணும். அப்படின்னா அமெரிக்காவுடைய சோல்ஜர் அவர்களுடைய விமானத்தில் அவர்களுடைய குண்டை கொண்டு போடணும். அப்படி வந்துட்டாங்கனாலே யுத்தத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு அர்த்தமாகிரும். அமெரிக்காவுடைய தளங்கள் மீதும் ஈரான் தாக்குதல்களை நடத்த ஆரம்பிக்கும். அப்படியே வந்து ஈரானுடைய போர்டோ அணு நிலையத்தின் மீது அமெரிக்காவே தாக்குதல் நடத்தினாலும் 60 மீட்டர் ஆழத்திற்குத்தான் அந்த தாக்குதலை நடத்த முடியும். 80 மீட்டர் ஆழத்துக்கு அந்த குண்டுகள் போகாது என்பது சர்வதேச அணுசக்தி நிலையத்தினுடைய கருத்து மட்டுமல்ல, அமெரிக்காவும் அதைத்தான் சொல்கிறார்கள். எனவே அமெரிக்காவை நினைச்சாலும் போர்டோ அணு நிலையத்தினுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அகற்ற முடியாது, அழிக்க முடியாது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அதை தாண்டி இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய மேலதிக ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய உளவுத்துறை தவறான செய்தி சொல்கிறது. என்ன தவறான செய்தி சொல்றாங்கன்னு சொல்றாருன்னா, அமெரிக்காவினுடைய உளவுத்துறை மிக தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் எவ்விதத்திலும் எந்த இடத்திலும் அவர்கள் யுரேனியத்தை செறிவூட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அவர்கள் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு நெருக்கமாக இல்லை. ஒரு 3 வருஷம் பின்னாடி நிற்கிறாங்க. அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறேன்னா ஒரு 3 வருஷம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய உளவுத்துறை சொல்கிறது. அது பிழை என்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். அப்படி இல்லை, அமெரிக்காவுடைய உளவுத்துறை சொல்றது பிழை. அவங்க அதை தயாரிக்கிறதுக்கு 1 வீக் இருந்த இந்த யுத்தம் 1 வீக் பிரேக் ஆகி இருந்ததுன்னு சொன்னால் அவங்க தயாரிச்சிருப்பாங்க. இப்போ என்ன யோசனைன்னு கேட்டால், இந்த ஆளை ஜனாதிபதியாக தெரிவு செஞ்சாங்களா இல்லை உளவுத்துறைக்கு தெரிவு செஞ்சாங்களான்னு தெரியல. அத்தனை 1000 பேர் இருக்கக்கூடிய உளவுத்துறை மிக தெளிவாக சொல்கிறான், ஈரானுக்குள்ள அணு ஆயுதம் தயாரிக்கிறதா இருந்தால் அவங்க இன்னொரு 3 வருஷம் பின்னாடி நிற்கிறாங்கங்கிறான். ஆனால் இந்த ஆள் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த 1 வீக் லேட்டாக இருந்தாலே அணு ஆயுதத்தை தயாரிச்சிருப்பாங்க. இது என்னன்னா தாக்குதல் நடத்திட்டு அதை சமாளிக்கிறதுக்காக சொல்லுகிற பதில் இது. எனவே சர்வதேச அணுசக்தி தடுப்பு முகமையும் மிக தெளிவாக சொல்கிறாங்க, ஈரானிடத்தில் அணு ஆயுதங்கள் இல்லை, அதை தயாரிப்பதற்கு வெகு தொலைவில் இருந்தாங்க, அவங்க யுரேனியத்தை தான் செறிவூட்டிக்கிட்டு இருந்தாங்க என்கிற செய்திகளை சொல்லும்போது, இப்பொழுது சர்வதேச மன்றத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொய் சொல்லி இருக்கிறது என்பது தெளிவாகிறது. இதே மாதிரி ஒரு கதையை சொல்லிக்கிட்டு தான் ஈராக்குக்குள்ளே பூந்தாங்க. ஈராக்கில் போய் சதாம் ஹுசேனை நாங்கள் இல்லாமல் ஆக்கணும், அவற்றை பயங்கரமான ஆயுதங்கள் இருக்குன்னாங்க. பிரித்தானியா, அமெரிக்கா உள்ளிட்ட நேட்டோ நாடுகள் சேர்ந்து அந்த தாக்குதல் நடத்தினா. கடைசியில் சதாம் ஹுசேன் தூக்கு மேடை வரைக்கும் வந்தார், அவர் தூக்கில் போடப்பட்டார். ஆனால் அப்படி எந்த ஆயுதத்தையுமே ஈராக்குக்குள்ளே அவங்க கண்டுபிடிக்கல. கடைசியில் ஈராக்கில் என்ன நிலைமை இப்போ இருக்குதுங்கிறது நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். இப்படி ஒவ்வொரு நாட்டு மேலேயும் பொய் சொல்லி கொண்டு உள்ளே வந்து பிறகு மாட்டிக்கொண்டு ஆப்கானிஸ்தானில் நாங்கள் ஒசாமா பின் லாத்தினை கொல்ல போகிறோம்னு உள்ளே வந்தாங்க. கடைசியில் நாட்டை அழிச்சிட்டு 20 ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுக்கு இங்கே இருக்க முடியலை, எங்களுக்கு இருக்கிறது நஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு வெளியே போனாங்க. ஒசாமா பின் லாதன் ஒருத்தரை நாங்கள் கொன்னோம்னு பாகிஸ்தானில் போய் குண்டை போட்டாங்க. இந்த மாதிரி எதை செய்தாலும் இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாமல் செய்யக்கூடிய நிலைகள் உருவாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. இந்த செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். இன்னும் சில வீடியோக்கள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. நம்முடைய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். உண்மையான செய்திகளை உடனுக்குடன் எங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு முயற்சி செய்கிறோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், உலகமே அமைதி பூவுலகாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.